மக்களே நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து பரோட்டா. சார் இந்த லேகியை வாங்கி சாப்பிட்டீங்களா? போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். நான் கூட எனக்கு தர போறியோன்னு நினைச்சேன். கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா ஐயா வாய் ஊறுதானே. மகளே அம்மா பர்த்டேக்கு நாங்க பெங்களூருக்கு ஸ்பெஷலா வந்தோம். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? நீ என்ன சொன்ன? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா அம்மாவோட பர்த்டே ஸ்பெஷல் vlog. ஸோ அம்மாவோட பர்த்டே ஸ்பெஷலுக்கு என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அம்மா பேசிக்காக ஒரு சாப்பாட்டு பிரியாய், அவங்களுக்கு விதவிதமான உணவு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு விஷாக இருந்தது. ஸோ அவங்க பர்த்டேக்கு அங்கேயே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே போகிறோம், அங்கே என்னெல்லாம் ஃபன் நடக்க போகுது, என்னெல்லாம் நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறீங்க. வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் என்னோட ஒரு சின்ன ஸ்கின் கேர் டிப்பையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஹிமாலயாவோட ஆயுர்வேதா சாண்டில் க்ளோ சோப். ஸோ ஏன் இந்த சோப்பை பத்தி நான் இப்ப பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் நான் நிறைய வெளியே போறதுனால என்ன பாக்குறவங்க எல்லாம் கேட்கிற முதல் கேள்வி, ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம சோர்வா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம முகம் சோர்வா இருக்கிறத தான் அப்படி வெளிப்படுத்துது. ஸோ ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போதுதான் இது எனக்கு கிடைச்சது. ஸோ இதுதான் ஹிமாலயாவோட ஆயுர்வேதா சாண்டில் க்ளோ சோப். ஸோ என்னோட ஸ்கின் க்ளோயிங்காகவும் மாய்ஸ்சராகவும் இருக்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணதான் ஹிமாலயாவோட இந்த ஆயுர்வேதா சாண்டில் க்ளோ சோப். ஸோ ஹிமாலயாவோட இந்த ஆயுர்வேதா சோப்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு ஃப்ரெண்ட்லியான நிறைய ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பியூர் சாண்டில்வுட் ஆயில் இன்ஃபியூஸ் ஆன ஒரு சோப். அதனால இது ஒரு பிரீமியம் சோப் தான் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. பேருக்கு ஏற்ற மாதிரியே பாருங்க, இதோட ஷேப்புமே ரொம்ப பிரீமியமா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த லீஃப் ஷேப் ஹோல்ட் பண்றதும் ஈஸி அண்ட் நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சீம்லெஸ்ஸா இருக்குங்க. இந்த சோப்போட இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் ஆயுர்வேதிக் தைலம் இன்ஃபியூஸ்ட் வித் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி பியூர் ஆயுர்வேதிக் ஆயில்ஸ்ங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, சந்தனாதி ரூபன தைலம், அதாவது பியூர் சாண்டல்வுட் ஆயில் இதுல சேர்த்திருக்காங்க. அண்ட் அந்த ஆயிலுக்கு எக்ஸெப்ஷனல் ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்கு, which is very important for our glowing skin. அதனால தான் இந்த சோப் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ்க்கு ஒரு நேச்சுரலி ஒரு கோல்டன் க்ளோ கிடைக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்கின் நல்லா நரிஷ்டா, மாய்ஸ்சர்டா அண்ட் நல்ல ஒரு க்ளோ கொடுக்குற ரிசல்ட்ஸ் வந்து நீங்க ரொம்ப ஏர்லியராகவே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சோப்போட ஃப்ரேக்ரன்ஸ் நம்ம உடம்புலயும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஆல்சோ நம்ம ஸ்கின் ரொம்ப நரிஷ்டா, மாய்ஸ்சர்டா இருக்கும். அதனால தான் இந்த சோப் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரலி கோல்டன் க்ளோ கிடைக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் தாங்க ஹிமாலயாவோட இந்த சோப் இவ்வளோ எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஸோ இந்த சோப் யூஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்கின்னோட டல்னஸ் அப்படியே ரெடியூஸ் ஆகும், கோல்டன் க்ளோ இன்க்ரீஸ் ஆகி, அது மட்டும் இல்ல நம்மளோட ஸ்கின் நல்லா மாய்ஸ்சர்டா இருக்கும். ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல இருக்க ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் தான் இந்த சோப்போட இன்கிரீடியன்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த சோப் யூஸ் பண்றதுனால வர லாஸ்டிங் அரோமா அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ராப்பர்ட்டிஸ் அதனால தான் கிடைக்குது. ஸோ நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு அழகான கோல்டன் க்ளோ நிச்சயமா கிடைக்கும். ஸோ நீங்களும் ஹிமாலயாவோட இந்த சாண்டில் க்ளோ ஆயுர்வேதா சோப் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இட் இஸ் அவைலபிள் ஆன் அமேசான், ஃபிளிப்கார்ட், நைகா அண்ட் ஹிமாலயா வெப்சைட் அண்ட் ஆப்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், டூ செக் இட் அவுட். ஸோ அவ்வளவுதாங்க என்னோட ஸ்கின் கேர் டிப் முடிஞ்சது. ஸோ என்னென்ன ஃபன்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து பாக்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடி போய் இடம் பிடிச்சி வைக்க போறோம். எனக்கு என்ன வாங்கி தருவேன்? உனக்கு என்ன வேணும் சொல்லு. தோசை, இட்லி, பொங்கல், பரோட்டா, சப்பாத்தி எல்லாம் இருக்குமா? நீ என்ன வாங்கலாம் கடைக்கு? டீ, காஃபி, வடலாம் சூடா இருக்கும், சாப்பிட்டு போலாம். சரி, ஓகே. நான் என்னெல்லாம் வாங்குறோம், நாங்க என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்றத உங்களுக்கு காட்ட மாட்டோம், கண்டுபட்டுரும். அதனால நாங்களே சாப்பிடுறோம். நீங்க அங்கேருந்து வந்து ஓகே அப்படின்னு நல்லபடியா எங்க வயிறெல்லாம் நல்லா இருக்கணும் வாழ்த்துனீங்கன்னா சந்தோஷம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது நீங்க சாப்பிடுங்க. ஓகே, அதுக்கு நல்ல ஐடியா. ஓகே, பாய். அங்க சந்திப்போம். நீ குட்டியா இருக்கும்போது இது கன்னியாகுமரியா? இது பெங்களூர்டா? ஆமா, அதுக்குள்ள போனா கன்னியாகுமரி வந்துருமா? இந்தியாவோட மேப்பை எவ்வளவு குறுக்கிட்டடா நிலன், சூப்பர் பெருமையா இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி, நீ பெங்களூருக்குள்ள ஒரு ரோட்ல போனா கன்னியாகுமரி வந்துரும்னு சொன்ன. ஓகே, இப்போ வயநாடு போனோம்னா எப்படி போனோம்? வயநாடு போனா ஒரே மலைதான். மலைதான். வயநாடு எதுக்குள்ள இருக்கு? கேரளா. ஓகே, பரவாயில்லையே. சரி, பெங்களூர் எதுக்குள்ள இருக்கு? கர்நாடகா. ஓகே, சென்னை எதுக்குள்ள இருக்கு? தமிழ்நாடு. எப்படி எனக்கு எல்லாம் தெரியுது. சரி, இந்தியா எதுக்குள்ள இருக்கு?
நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இந்தியா சென்னைக்குள்ள இருக்கா? சரி ஓகே, அவனை பொறுத்தவரையும் அவனோட இந்தியா சென்னைக்குள்ள இருக்கு. அவன் ஓரளவு கரெக்டா தான் சொல்லியிருக்கான். உன் இந்தியா அதுக்குள்ள இருக்குனியா? ஏசியாக்குள்ள. உன் இந்தியா அதுக்குள்ள இருக்கு. பதில் தெரியலனாலும் பகிரங்கமா வந்து அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுல அண்ணு மாதிரி இருக்கும். உன் இந்தியா எதுக்குள்ள இருக்கு? ஏன் இந்தியா உனக்குள்ள இருக்கு? ஏன் தெரியுமா? இந்தியா எங்க இருக்கும்? உலகத்துக்குள்ள இருக்கும். என்னோட உலகம் யாரு? நீதான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இல்ல இப்படி பேசி பேசியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. கரெக்ட், கண்ணு கலங்கிருச்சு. இந்த மாதிரி இருட்டு பயந்து வந்தா பயங்கர ஓகேவாடில வேற லெவல். ஸோ பெங்களூர்ல வந்து ஆட்டோலாம் வந்து பச்சை கலர்ல இருக்கு. சென்னையில ஆட்டோ எல்லாம் எல்லோ கலர்ல இருக்கும். உங்க ஊர்ல என்னென்ன ஆட்டோ கலர்லாம் இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கீழே கருத்துக்கலாம் பதிவு பண்ணுங்க. இந்த பையனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரியும். சொல்லு. yellow and green. எங்க? ஓ இங்க வருது. ஆமா பெங்களூர். சென்னையில black and yellow. black and yellow. இல்ல கரெக்ட்டா சொல்றேன். அப்ப மும்பைல மும்பைல மும்பையா? மும்பைல வந்து black and maroon. ஏய் வாடா. சொல்றா. எங்கடா தெரியுது இதெல்லாம் உனக்கு? வந்துட்டோம்டா. எங்க வந்திருக்கோம் தெரியுமா? எங்க? ஹோட்டலில் ஆட்டப்படும் புல் ஸ்டாப். ஹோட்டல். ஸோ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் ராமேஸ்வரம் கஃபே. இங்கே அப்படி என்ன இருக்குன்றதை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணிடலாம். இன்னைக்கு ஒரு புக்கே. வெல்கம் 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 டு பெங்களூர். வாங்க சார், வாங்க மேடம். எங்க வந்திருக்கீங்க? பின்னாடி திரும்பி காட்டுங்க. ராமேஸ்வரம் கஃபேக்கு வந்திருக்கோம். வந்து நாங்கள் எங்கே போனாலும் வந்து புனிதமான இடங்களுக்கு தான் போவோம். அம்மா பர்த்டே அப்படிங்கிறதுனால வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்துருக்கோம். ஓகே, நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிரியாவோட ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பிரியா சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆமா, கடைசியில ஆசைப்படுறதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா பிரியா ஆசைப்பட்டா அது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய வேத்தியே தீரணுங்கிறது கட்டாயம். ராமேஸ்வரத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. உள்ள போய் காசி அல்வா வாங்கி தருவாங்க. ஸோ மக்களே, ராமேஸ்வரம் கஃபே வந்துட்டோம். உள்ள போய் சூடாக ஒரு காஃபியும் சாப்பிடுவோம். இட்லி, தோசை வேற இருக்கு. அப்படி என்னதான் இங்க ஸ்பெஷல் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நாங்களும் நாங்க காட்டுறோம். வாங்க. ஓகே, வெளியிருக்கு வெளியிருக்கு. அம்மா அம்மா, உங்களுக்கு என்ன சொல்லிருக்கீங்க? பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி சொல்லலாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ இட்லி தானே சொல்ல போறீங்க? என்ன ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. இட்லியா, தோசையா, பொங்கலா? அந்த கீ பொடி இட்லி பார்த்தமா சூப்பரா இருக்கு. அது சொல்லுங்க. கீ பொடி இட்லி வேண்டாம். அதே மாதிரி செமையா இருந்தது பார்க்கவே. ஆனா எனக்கு அது மாதிரி கீ பொடி காரபார் பொடியே வேணாங்கிறாங்க. மல்டி கிரெயின் தோசை இருப்பாரு உங்களுக்கு ஏத்த மாதிரி. உனக்கு என்னடி வேணும்? என்னது என்னது? பொங்கல் ஒரு பிளைன் வடை. பொங்கல் பிளைன் வடை. அந்த அம்மாக்கு உனக்குறா? எனக்கு ஒரு பொங்கல், ஒரு சாம்பார் வடை. அப்போ அம்மா ஆசைப்படுறது மட்டும் தான் நம்மளும் ஆசைப்படுவோம். எனக்கு ஒரு பொங்கல், 2 வடை. ஓ ஓகே. வாங்க போலாம். ஏய் 2 பேரும் போகிறாங்க போகிறாங்க. ஆஹாஹா, வந்துருச்சா? வந்துடுது. என்னடா இது? இதெல்லாமே இருக்குது இங்கே. எப்படிங்க அப்படி நின்றுட்டே சாப்பிடணும். ரெடி? ஸோ அம்மா பிறந்தநாள் ஸ்பெஷல் என்னது அது? பொங்கலா? ஏன் அதாவது கடுகு கடிச்ச மாதிரி? எஸ் பேபி. நான் கூட எனக்கு தர போறியோன்னு நினைச்சேன். கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா வாய் ஊறுதானே. அவனுக்கும் கூட அவனும் கேட்கறான் பொடி இட்லி. இது ரொம்ப காரமா இருக்கு. காரமா இருக்காது. காரமா இல்லை. அவன் கொஞ்சம்
மகளே அம்மா பர்த்டேக்கு நாங்க பெங்களூருக்கு ஸ்பெஷலா வந்தோம். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? பட் இந்த பெங்களூர் மூமெண்ட்டை ஸ்பெஷல் ஆக்குனது வந்து அபிஷேக்கோட பிரசன்ஸ். ஸோ ஃபைனலா இந்த ஃபேமிலியை வந்து யூடியூப்ல நேர்ல மீட் பண்ணி ஆண்டி என்ன ரோஸ்ட் பண்ணாம இருக்க வரைக்கும் நான் ஸோ பயங்கர ஹாப்பி. இங்க வந்து என்னடா எடுத்துட்டு போறோம்னு பார்க்கும்போது இவங்களுடைய அந்த சர்ப்ரைஸ் வந்து நாங்க எடுத்துட்டு போறோம். தேங்க்யூ அபிஷேக் ப்ரோ. அண்ட் தலைவெட்டியான் பாளையத்துக்கு வந்து பயங்கர வந்து ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன். அண்ட் வெப் சீரிஸ் தான் பார்க்கலன்னா போய் பாருங்க. நேஷனல் அவார்டு காத்துட்டு இருக்கு. இது பெய்ட் ப்ரமோஷன், இது அன்பான ப்ரமோஷன். சந்திச்சதுல பார்த்துட்டோங்கிறதுனால அந்த சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துறோம் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். அப்படியே உங்களுக்கு கை கொடுத்து பார்சல் எடுத்துட்டு என்னது டிஃபரெண்ட் டேஸ்ட் ஆஃப் சட்னி சாம்பார். மகளே இருக்கு சாம்பார். வெளியில சாப்பிடக்கூடாது, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும். அது எஸ்பெஷலி வந்து நம்ம வைஷு ஃபேமிலி வைஷு வீட்டுக்குலாம் வரும்போது எப்படின்னா வந்து அவங்க வந்து விருந்தோம்பல் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த விதத்துல அதை மீறி ராமேஸ்வரம் கஃபே நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அது அம்மாக்காக தான்டா. மக்களே நாங்க என்னெல்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொத்து பரோட்டா. சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்களா? போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். ஒரு அங்க இருக்கிறது பாதி இங்க வந்துருச்சு. சாப்பிட்டு மிச்சம் சொல்றோம். இது எதுக்குன்னு சொன்னா கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிடுறோம். ஸோ மக்களே அம்மா ஆசைப்பட்டபடி கோயிலுக்கும் போயாச்சு. அம்மா ஆசைப்பட்டபடி வந்து ஒரு ஸ்பெஷல் சரி அம்மா பிரியா. ஆமா பிரியா இப்ப அம்மா தானே. ஸோ அம்மாவோட ஆசைப்படி பர்த்டேக்கு வந்து ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்து லஞ்ச் இருக்கா, அடுத்து நாங்கள் பெங்களூர்ல பீச்சுக்கு போறோமா எல்லாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தொடர்ந்து சொல்றோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் போட்டீங்கன்னு சொன்னா ஸோ அது எங்களுக்கும் ஹாப்பி, எங்கள் குடும்பத்தாருக்கும் ஹாப்பி. ஸோ இந்த ஐயோ நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? ஸோ நாங்களாம் சொல்லியாச்சு மக்களே, நீங்களும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள். மியூசியம் போயிட்டு இருக்கோம். அது என்ன மியூசியம்ங்கிறத ஹாய். அப்படியா? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்.